வெல்கம் டு வில்லேஜ் குக்கிங் ஸ்டைல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டுடேஸ் ரெசிபி காலிஃப்ளவர் 65. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. காலிஃப்ளவரை ஹாட் வாட்டரில் உப்பு போட்டு அந்த தண்ணியில் இதை 3 minutes போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். கடலை மாவு 3 ஸ்பூன், அரிசி மாவு 3 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 3 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கிறேன், லெமன் ஜூஸ், சில்லி பவுடர், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், மஞ்சத்தூள், உப்பு, கரம் மசாலா. இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர், காரம் வேணால் இன்னும் கூட போட்டுக்கலாம், அதுக்கு தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா, மஞ்சத்தூள், லெமன் ஜூஸ், அரை லெமன் எடுத்திருக்கேன், கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு. நம்ம எடுக்கிற மாவு அளவு எல்லாம் சேமாக இருக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். மாவு அளவு பார்த்து போடணும். தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கணும். நிறைய தண்ணி ஊற்றிட்டா பஜ்ஜி மாதிரி இருக்கும். நல்லா இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பிசைஞ்சிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த காலிஃப்ளவரை அதில் போட்டு கோட் பண்ணணும். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி. இப்போ ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு இந்த மாதிரி கடாயில் நல்லா ஆயில் ஹீட் ஆன பிறகு இப்போ நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஹீட் ஆன பிறகு இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டாத இந்த மாதிரி போடணும். இந்த மாதிரி சின்ன சின்னதாகவே காலிஃப்ளவரை கட் பண்ணிக்கணும் குட்டி குட்டியாக. நம்ம எடுக்கிற மாவு மட்டும் எல்லா மாவும் சமமாக எடுத்துக்கிட்டால் நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இந்த மாதிரி பரட்டி விடணும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பாக இருக்கும். மாவு ரொம்ப அதிகமாக போயிட்டால் பஜ்ஜி மாதிரியே தான் இருக்கும்.
அதனால் மாவு மட்டும் அளவாக பார்த்து போட்டுக்கணும். இப்போ அடுத்த பேட்ச் போடுறேன். போட்டு ஒரு 3 மினிட்ஸ் கழித்து பிரட்டினா போதும். இப்போ காலிஃப்ளவர் 65 ரெடி. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.